எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இன்ட்ரோ சொல்லியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. டெய்லி மினி விலாக் மறக்காமல் போட்டுருவேன். அதை ஷூட் பண்ணி போடுறதுக்கே வந்துட்டு ரொம்ப டயர்டாகிடுது. அதுக்கப்புறம் சரி ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதனால் லாங் வீடியோ சூட் பண்ணவே முடியல. சரி இதை எப்படியாச்சும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வேறு கரெக்டாக சாட்டர்டே ஆனால் கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன் லாங் வீடியோ போட மாட்டேங்க சொல்கிறீங்க போடல அப்படின்னு கோமா வேறு கேட்குறீங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரில. லாஸ்ட் வீக்கே போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் தான். சரி அப்பயும் வர முடியலையே, சரி இந்த வீக் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி லாங் வீடியோ போட்டாச்சு. சரி ஸ்டார்டிங்லேயே வளவலான்னு பேச விரும்பல. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டது இருக்கும். ஆனால் இத்தனை நாளாக என்கிட்ட டெய்லி கமெண்ட்ஸில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் மெட்டர்னிட்டி வேர்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க, லிங்க் கொடுங்கன்னு. ஸோ இன்றைக்கி நான் எங்கே வாங்கினேன், என்னென்ன வாங்கினேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் அனாமலி ஸ்கேன்லாம் எடுத்துட்டிங்களான்னு கேட்டிங்க, அதுவுமே எடுத்தாச்சு. இப்போ 6th மந்த் முடிய போகுது. பட் அது ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நான் எடுத்துட்டேன். அதையும் இது கூட இன்க்ளூட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப நாளாக இந்த வத்த குழம்புலலாம் போடுவோம்ல, சுண்டக்காய் வத்தல், அது பண்ணணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் எதுவும் பண்ணதில்லை. இந்த மணத்தக்காளிலையும் பண்ணதே கிடையாது. எப்பயுமே கடையில் வாங்குவோம். ஆனால் ஓவர் சால்ட்டாக இருக்குது கடையில் வாங்குறது. சரி நம்ம இன்றைக்கி டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, நல்லா வெயில் இருக்குல்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்காக தான் வாங்கிட்டு ரெடி பண்ணேன். நிறையலாம் செய்யலை. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலுக்கு ஒரு 1/4 கிலோ மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயை மொத்தம் 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிடணும். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அந்த காயை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உடைக்க முடியல அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை கூட வச்சு லைட்டாக அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி உடச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நம்ம அலசி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த சீட்ஸ் எல்லாமே போகும், அந்த கசப்பு கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதை இந்த மாதிரி 2-3 தடவை அலசிங்கன்னா அந்த சீடு ஃபுல்லாக அடியில் அப்படி செட்டில் ஆயிரும். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் நல்லா ஒரு திக்கான தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டே ஃபுல்லாக நல்லா மூடி வச்சிடணும். நான் அப்படியே ஒரு சின்ன சட்டியிலே போட்டு மூடி வச்சிட்டேன். நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த சம்மர் வந்துட்டால் இந்த 2-3 வருஷம் நம்ம என்ன பண்ணோன்னா வத்தல் தான் ரெடி பண்ணோம். அதாவது வடம் சொல்லுவாங்கள்ல, கஞ்சி வத்தல் தான் போட்டேன். நான் ஜவ்வரிசி ஒரு டைம் போட்டேன். அப்போ நார்மலாக ரைஸ் கஞ்சி வச்சு ஒரு டைம் போட்டேன். ரொம்ப அதிக குவான்டிட்டிலாம் போட மாட்டேன், சும்மா கொஞ்சம் தான், அப்படியே நமக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா அதுவே அடிக்கடி சாப்பிட மாட்டோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்து பொரிக்கிறதோட சரி இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த நீட்டாக முறுக்காச்சி வச்சு ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வத்தல்லாம் போடுவோம். அதுதான் வேலையே சம்மர் லீவில் எங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபுட்டு எல்லாமே நம்மளால் சம்மரில் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா மற்ற டேஸில் இந்த அளவுக்கு ட்ரை ஆகுமான்னு தெரியாது. இந்த டைம் காயிற மாதிரி எப்பயுமே ஆகாது தான். அந்த மாதிரி இந்த வத்தலாக இருக்கட்டும், அப்புறம் இந்த வெங்காய வடகமாக இருக்கட்டும். நம்ம லாஸ்ட் டைம் கூட இந்த வீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், வெங்காய வடகம் தான். இந்த டைம் பண்ணலை. ஏன்னா அந்த சின்ன வெங்காயம்லாம் உரிக்கணும் அப்படின்னு நினச்சாலே ஒரு மாதிரி அப்பா அவ்வளோ நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் இதுதான் ட்ரை பண்ணேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நான் மண் சட்டியில் போட்டு வச்ச காரணம் அந்த கேர்டு ரொம்ப தண்ணியாக போகாமல் அதிலே கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் ஆகணும், அதனால தான் போட்டேன். இது ஒரு 1 டே அப்படியே இங்கே வச்சுட்டேன். வீட்டுக்குள்ளேயும் வைக்கல, நான் சும்மா கொண்டு வெயிலே வச்சேன். நெக்ஸ்ட் டே எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு 4 நாள் நல்லா காய வச்சு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். மற்ற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன், எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே. அப்படியே ஃப்ரைடே கொஞ்சம் பூஜை வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே சைட் பை சைடு ரெடி பண்ணேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு என்ன மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு கிரேவிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக அந்த புளிக்கிறது இந்த மாதிரி தான் பிடிச்சிது. ஆனால் இப்போ ஒரு 5 மந்த்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்குமே இருக்குது தான். ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எப்படியாச்சும் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஏன்னா நம்மளே மீறி நம்ம கொஞ்சம் கிரேவிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரேவிங் மேலே ப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம நிறைய சாப்பிட்டோன்னா அப்புறம் பின்னாடி கொஞ்சம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்லாம் வந்துடும் அப்படின்ற ஒரு பயம்தான். அதனால் கொஞ்சம் அந்த சுகர் எல்லாமே லைட்டாக அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் என்னாச்சு, இப்படி தான் திடீர்னு ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக முடியவே இல்லை. சரி என்ன பண்ணேன், அன்றைக்கி நைட் ஆக்சுவலி சப்பாத்தி தான் போட்டேன் வீட்டில். ஒரே ஒரு சப்பாத்தியில் மட்டும் அப்படியே சூடாக மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிடுவோம். சின்ன வயசில் நிறைய டைம் அப்படி தான் சாப்பிட்ருக்கேன். பட் அப்போ நாட்டு சர்க்கரைலாம் தெரியாது. அப்போ ஒயிட் சுகர் தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுவோமே நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்பாடா சாப்பிட்டோம் ஸ்வீட்டு அப்படின்ற மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்துலாம் தோற்றதே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி மாதிரி இந்த செகண்ட் டைம் ப்ரெக்னென்சியில் ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டாக வெயிட்டில் நான் கெயின் ஆகலை. ஏன்னா நமக்கு அப்போ தெரியாது என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா பெருசாக ஒன்றும் ப்ரோட்டீன்லாம் அப்போல்லாம் எடுத்துக்கவே இல்லை, பார்த்துலாம் சாப்பிட்ணுன்னு.
பட் இப்போ நமக்கு தெரியுதுல்ல என்னென்ன சாப்பிட்ணுன்னு. முக்கியமாக என்ன விஷயம்னா, குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் தான் முக்கியம். குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் முக்கியம் கிடையாது அப்படின்றது இப்போ தான் தெரியுது. இந்த வீக்கோட 6th முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 டேஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு 7th மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இது வரைக்குமே நான் ஒரு 4 கேஜி தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கேன். அது வரைக்குமே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணோம். இப்போ ரொம்ப ஏறாமல் 4 கேஜி தான் ஏறி இருக்கோம் அப்படின்னும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய பேர் வேறு கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. நார்மல் டயட்டு தான், எல்லாமே சாப்பிட்றேன் நான். இது வேண்டாம் அது வேண்டாம்லாம் எதுவுமே அவாய்ட் பண்ணல. பட் நான்வெஜ் வந்துட்டு ரொம்ப எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு அது அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் லிமிட்டாக தான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே முக்கி ஒரு 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிச்சிடுறேன். அதுக்கு மேலே சுத்தமாக இறங்க மாட்டேங்குது. அதுக்கு மேலே தண்ணியை பார்த்தாலே வாமிட் வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஆகிடுது. அதனால் கஷ்டப்பட்டு தண்ணியை குடிச்சிடுங்க. அது கன்சீவாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலுமே சரி. இந்த வெயில் சத்தியமாக முடியல சாமி, அவ்வளோ வெயில் அடிக்குது. அப்படி டீஹைட்ரேட் அது உடம்பு ஃபுல்லாக. அதனால் எப்பயுமே கொஞ்சம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, மஷ்ரூம்லாம் சாப்பிட்லாமா, இளநீலாம் குடிக்கலாமா, பலாப்பழம் சாப்பிட்றீங்களான்னு. நான் எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கேன். நான் எதையுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிடல. அதாவது ஒரு லிமிட் இருக்குல்ல, ஒரு 5, 6 பீஸ் சாப்பிடுவேன். பலாப்பழம் சாப்பிட்டா கூட அவ்வளோதான். அன்றைக்கி சாப்பிட்றேன்னா இதுக்கப்புறம் தொட மாட்டேன் அது நான். அந்த மேங்கோ சாப்பிட்டாலுமே ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிடுவேன். ஏன்னா மேங்கோ சீசன் இப்போ விட்டுட்டுனா இதோட அடுத்த வருஷம் தான் வெயிட் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மேங்கோவும் சாப்பிட்ருவேன். அதே மாதிரி மஷ்ரூமே சில பேர் சொல்கிறாங்க ஹீட் ஆகும் அப்படின்னு. எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் நான் சாப்பிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் மஷ்ரூம் செஞ்சுருவேன். 1 விட்டு 1 நாள் பன்னீர் சாப்பிட்ருவேன். அப்புறம் சிக்கன் வந்து டெய்லியுமே ஒரு 2-3 பீஸ் கொஞ்சம் எடுத்துப்பேன், ஏன்னா ப்ரோட்டீன் வேணும்னு சொல்லிட்டு. கூட வந்து எக்கு கம்பல்சரி 3 எக்கு, 2 ஹோல் எக்கு சாப்பிடுவேன், 1 ஒயிட்டு, அந்த மாதிரி சாப்பிட்ருவேன். இது வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணுற அன்னைக்கு போனது. அப்போ நைனி இங்கே தான் இருந்தா. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இங்கேருந்து பக்கத்துலலாம் போனேன். ஏன்னா நான் கன்சல்ட் பண்ணுற டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 2D வேணுமா இல்லை 4D ஸ்கேன் மாதிரி வேணுமான்னு கேட்டாங்க. நான் வந்து 4D தான் வேணும்னு சொன்னேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி கொஞ்சம் கலராக தெரியுதுல்ல பார்க்குறதுக்கு. ஏன்னா எப்பயும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறது. நைனி இருக்கும்போது இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் இப்போ யோசிக்கவே கிடையாது. இப்போ தான் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குல்ல. அதனால் அந்த டாக்டர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து 4D பார்க்கறனா கூட பாருங்கள், வேறு இடத்துல ஸ்கேன் எழுதி கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, அதே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு இடத்துல கொடுத்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். இந்த அனாமலி ஸ்கேன்னாலே எனக்கு பயம் வந்துடும். பொதுவாக ஸ்கேன்னாலே பயம் வந்துடும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஒரு பயம் தானே. ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துருமோ அப்படி இப்படின்லாம் ரொம்ப போட்டு மைண்டை போட்டு ரொம்ப யோசிச்சுட்டே தான் இருப்பேன். நான் தான் அப்படி இருப்பேன்னு பார்த்தா எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க போல். கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நைனிக்கு நான் ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அனாமலி ஸ்கேன் எடுக்கிறதே நான் அப்பா இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இது அப்படின்னு வெறுத்துருச்சு. ஏன்னா ஒரு 1 டேக்கு மேலே எனக்கு அந்த ஸ்கேன் சென்டர்லேயே ஓடிடுச்சு. பொசிஷன் இல்லை, எடுக்க முடியல, திரும்ப மாட்டேங்குதுன்னு சொல்லி போய் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க, அப்படி இப்படின்னு பண்ணுங்கன்னு இப்படியே தான் ஓடிட்டு இருந்தேன் நான். எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு, அனாமலி ஸ்கேன்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் போல் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்துட்டு எப்படின்னா, நான் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூட உள்ள இல்லை, 10 மினிட்ஸ் அவங்க என்னென்னலாம் வேணுமோ கரெக்டாக எல்லா பொசிஷனுமே கரெக்டாக கிடச்சிச்சு. அப்புறம் கரெக்டாக டேர்ன் மட்டும் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் நடந்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க, 5 மினிட்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் வந்ததும் கரெக்டாக அந்த ஸ்மைனல் பொசிஷனுமே கரெக்டாக கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு குயிக்காக எடுத்தாச்சு. இந்த டைம் 4Dயில் பார்த்ததும் ஷாக் ஆயாச்சு. ஏன்னா நாங்கள் யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படியே ஃபேஸ் வந்துட்டு என்ன மாதிரியே தெரிகிற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக நோஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு இருக்க நோஸ் மாதிரியே இருக்குது. அங்கே ஸ்கேன் பண்ணும்போதே அவள் பயங்கரமாக சிரிச்சிட்டா பார்த்துட்டு. எனக்குமே சிரிப்பு தாங்கலை. அப்போ நைனி கேட்டால், என்னப்பா பிரியா மாதிரியே இருக்குது பேபி பார்க்குறதுக்கு அப்படின்னு நோஸ்லாம். அப்புறம் தான் அதை அனுப்பிச்சினாங்க, இப்போ தானே கொஞ்சம் டெவலப் ஆகுது, இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு க்ரோ ஆகலைல்ல, நீங்கள் 8th மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபேஸு அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் இப்போ பார்த்தது நாங்கள் வந்து ஷாக் ஆகிட்டோம். இது நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பட் இருந்தாலும் நமக்கு எப்படின்னா, அதை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு டைம் ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணும்போதும் அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னா நமக்கு எல்லாமே படித்து இது என்ன மெஷர்மெண்ட், இது அதாவது பேபி க்ரோத் எப்படி இருக்குது, என்னென்னலாம் கரெக்டாக டெவலப் ஆகிருக்குன்றது நமக்கு அந்த ஸ்கேன் பார்த்தா தெரியாது. அந்தளவுக்கு நமக்கு அந்த நாலேஜ் இல்லைல்ல. அதனால் இப்போ என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமே ChatGPTயில் கொடுத்துட்டு இது எல்லாமே கரெக்டாக நார்மலாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டோன்னா நமக்கு அதை பற்றின ஒரு கிளாரிட்டி தெரியுதுல்ல. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துக்கலாம். டெய்லி ஒரு 100 கமெண்ட்ஸ் ஆச்சும் வந்துடும் ஷார்ட்ஸில், மெட்டர்னிட்டி ட்ரெஸ் எங்கே வாங்குறீங்கன்னு. ஸோ உங்களுக்காகவே நான் இன்றைக்கி தனித்தனியாக எடுத்து காமிக்கிறேன் எது எங்கே வாங்கினேன் அப்படின்றது.
ஷார்ட்ஸில் வந்து நம்மளால் லிங்க் அக்சஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் நான் வந்து கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் இவங்க ரிப்ளையே பண்ண மாட்டாங்க இதுக்கெலாம் அப்படின்லாம் வேறு கேட்டிருந்தீங்க. கொடுக்கணும்னு கிடையாதுலாம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே நான் வாங்கி போடாமல் தான் போகிறாங்க. சரி, இது ஃபுல்லாக ஒரு லாங் வீடியோவில் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா லாங் வீடியோவில் நம்ம வந்துட்டு லிங்க் போட்டோன்னா அதை அக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் சரி இன்றைக்கி காமிச்சிடும்னு எடுத்தேன். இது வந்துட்டு ஃபுல் காட்டனில் ஒரு மெட்டர்னிட்டி லாங் வேர் தான். நல்ல ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி தான் இருக்கும். வெளியிலுமே போட்டு போகலாம். இதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டோரில் எடுத்தேன். இது வந்து 2 சைடுமே வந்துட்டு ஜிப் இருக்கும். ரொம்ப இன்விசிபிளாக தான் தெரியும். அங்கே ஜிப் இருக்குது அப்படின்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் பியோர் காட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கு. இதெல்லாம் நான் எப்போ வாங்கினேன்னா ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டேன். ஒரு 3rd 4th மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே வாங்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்மளால் இந்த குர்த்திலாம் போடும்போது பேண்ட்லாம் போட்டோன்னா ஒரு மாதிரி செட் ஆக மாட்டேது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணாலே. இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ராக்காக போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது. இதுவுமே நான் அதே இன்ஸ்டோரில் தான் சேர்த்து தான் எடுத்தேன். இது கூட இன்னொரு டாப்புமே எடுத்து அதையுமே காமிக்கிறேன். அதுவுமே இந்த கலம்கரி பேட்டர்னில் இருக்கும். ஸோ ஒரு 3 டாப் வந்து இன்ஸ்டோரில் நான் எடுத்தேன். 3மே நல்ல ஒரு பியோர் காட்டன். நான் ஃபஸ்ட்டு போனவுடனே கொஞ்சம் நம்ம இந்த டைம் குண்டாயிட்டோம்ல, நமக்கு சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குமோன்னு சொல்லிட்டு XXலாம் எடுத்தால் ஷோல்டர் கீழே வரைக்கும் இறங்கிடுச்சு. சரி நமக்கு இது செட் ஆகலை ட்ரையலுன்னு சொல்லிட்டு எல் எடுத்தேன். எல் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. பட் நான் அவங்க சொன்னாங்க வயிறு இன்னும் கொஞ்சம் பெருசாக இது டைட் ஆகுமேன்னு. பட் எனக்கு வந்து கை எல்லாமே கொஞ்சம் அது லூஸாக தான் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே அது டைட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் எல் தான் எடுத்தேன். 3த்துலேயுமே நான் எல் தான் எடுத்தேன். இந்த ஃப்ராக்குமே வந்துட்டு ஒரு ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கும். இதுலேயுமே 2 சைடுமே நமக்கு ஜிப் இருக்கும். இன்விசிபிளாக தான் இருக்கும். பட் இதை வந்து நம்ம கொஞ்சம் வீட்டில் நல்லா வேர் பண்ணிக்கலாம். நைட்டிலாம் போகிறோம்ல, அதுக்கு போய் இதை போட்டுக்கலாம். மற்ற 2 ஃப்ராக் வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளில போனால் கூட போட்டுட்டு போகலாம். அது மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் காமிக்க போகிறது இது 2மே ஒரே வெப்சைட்டில் வாங்கினேன். ப்ரீத்தி வேர்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி இந்த ஆட் மாதிரி வந்துகிட்டே இருக்குமா, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன். இது வந்து 799 நினைக்கிறேன் இந்த டாப்பு. இதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயுமே இருக்குது, மீஷோலேயுமே இருக்குது, மிந்த்ராலேயுமே இருக்குது. பட் நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். இதை விட வந்துட்டு மிந்த்ராலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதுவே 799 899 நினைக்கிறேன், தெரியல எனக்கு. பட் இது வந்து சிங்கிள் லேயர் தான் உள்ள, லைனிங்லாம் எதுவுமே கிடையாது. பட் 2 சைடுமே ஜிப் இருக்கும். இதுவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெளில போனாலும் போட்டு போகலாம். சும்மா பக்கத்தில் லோக்கல் ஸ்டோர்லாம் போகிறோன்னா போட்டுக்கலாம். அண்ட் இதுவுமே அதே ப்ரீத்தி வேரில் தான் வாங்கினேன். இதில் வந்து 2 சைடு ஜிப்பெல்லாம் வராது, சென்டர் ஜிப் மட்டும்தான். நான் வாங்கினதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். 1600 700 தெரில. பட் வாங்கினதுக்கப்புறம் ஒன்றுமே பெருசாக இல்லையே, ஏன்டா இது இவ்வளோ காசு போட்டு வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் மெட்டீரியல் வந்துட்டு சூப்பராக இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். அந்த வெப்சைட்டில் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சைஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அவைலபிளாக இல்லை. நீங்கள் எந்த எடுத்து கொடுத்தாலுமே சோல்ட் அவுட் தான் வரும். அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கிடைக்காது. இது மட்டும்தான் எனக்கு அதில் வந்துட்டு எக்ஸலில் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். வாங்கினதுக்கப்புறம் போட்டால் கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. அதனால் கை சைடு எல்லாமே கொஞ்சம் நான் பிடிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ நான் போட்டு நிற்கிறேன்ல, இந்த க்ரீன் ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனு. இந்த கை எனக்கு இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலையுமே 2 சைடு ஜிப்பு இருக்கும். அண்ட் வந்துட்டு இதுவுமே ஒரு ஆங்கிள் லென்த் ஃப்ராக் தான், ஜார்ஜெட் மெட்டீரியல். இது கூடவே வந்துட்டு இன்னும் ஒரு 2 வாங்கினேன். இதெல்லாமே சேர்த்து வேறு ஒரு வெப்சைட்டில் வாங்கினேன். மல்பெரின்னு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, அதில் தான் வாங்கினேன். இது வந்துட்டு சேம் சைஸ் தான் போட்டேன் எக்ஸல். ஆனால் எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதாவது ஷோல்டர் கொஞ்சம் இறங்குது. திரும்பி எப்படி ரிட்டன் போடுறனே தெரில. எனக்கு எக்ஸ்சேஞ்ச் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ அதனால் நானே வந்துட்டு இங்கே டெய்லர்கிட்டே கொடுத்து பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுலேயுமே 2 சைடு ஜிப் இருக்கும். பட் ஃபுல் ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் இது. சாரி இது வந்து XXL நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு போடும்போது சரி கொஞ்சம், ஏன்னா நமக்கு கடையிலலாம் நம்ம போய்ட்டு மாற்றிக்கலாம், சைஸ் ட்ரையல் பண்ணி போட்டுக்கலாம், அதனால் போட்டு எடுத்துட்டேன். பட் வெப்சைட்டில் வாங்கும்போது நமக்கு சுத்தமாக பார்த்தலாம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் XXL இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கிட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நேராக பார்க்கும்போது என்னடா ஒரு மாதிரி இருக்க மெட்டீரியல்னு பார்த்தா, ஆனால் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வெப்சைட்டில் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. 899 799 இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஜார்ஜெட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அதில் வந்துட்டு எல்லா சைஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. நான் திரும்பவும் அதிலே ஒன்று போட்டிருக்கேன். இது வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் வாங்கினது கன்சீவ் ஆன புதுசில், அதாவது இப்போ தான் சொல்கிறேன், ஒரு 3rd மந்த் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு மெட்டர்னிட்டி வேர்லாம் கிடையாது, சும்மா ஒரு நார்மல் ஃப்ராக் நம்மளால் கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுக்கிறதுக்காக வாங்கினது தான் இது. இது பக்கத்தில் சும்மா லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன். அந்த தனித்தனி ட்ரெஸ்ஸோட லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வெப்சைட்டை வந்து நான் பின் பண்ணுறேன். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது அதில். இன்னும் நிறைய பேஜ் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் வரும். வேர்னு ஒன்று இருக்குது.
இந்த மாதிரி ஒரு 2, 3லாம் பார்த்து வச்சுருக்கேன். நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறது என்னென்னா, அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஃப்ராக் போட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் ஃபீட் பண்ணணும், ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமாச்சும் ஃபீட் பண்ணணும். மற்ற ட்ரெஸ் எல்லாம் மறந்துட வேண்டியதாக நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நினச்சிட்டு தான் சரி இன்னும் ஒரு 2 வருஷம் நம்ம ஓட்டணும்னா இந்த மாதிரி வாங்கி வச்சதா உண்டுன்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் ஓட்டி ஆக போகிறேன் நான் இதுக்கப்புறம். நீங்கள் இன்ஸ்டோருக்கு போனால் கூட ஜார்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே கூட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தேன். வெப்சைட்டில் அந்த அளவுக்கு இல்லை, இன்ஸ்டோர் வெப்சைட்டில் நேராக போனீங்கன்னா தான் கிடைக்கும். அதே மாதிரி காட்டன்லேயுமே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா பார்த்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும், போட்டு பார்த்து எடுக்கலாம்ல, அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட் டே வந்து யூடியூப் மீட்டப் வச்சுருந்தாங்க. நாங்கள் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து நைனி கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு வந்து நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு இருந்துச்சு டயர்டாக இருக்கும், எப்படி காலையில் எழுந்திரிச்சு போகணும், 10 o'clockலாம் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன யோசிச்சுன்னா சரி இதை விட்டுட்டா அப்புறம் ஏதோ நெக்ஸ்ட் இயர் தானே பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டா சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு காலையிலே கிளம்பி வந்துட்டு சாப்பிடவே இல்லை. எப்படியும் அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நினச்சி தான் பிளானில் போனோம். கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாமே காலையில் ஃப்ரைட் ஐட்டமாக இருக்குது. மைசூர் போண்டா, கருவேப்பிலை ஃப்ரைட் ஃபிஷ்ஷுன்னு போட்டு ஒன்று வச்சுருந்தாங்க, சில்லி சிக்கன். இதெல்லாம் யாருப்பா காலையிலே சாப்பிடுவா டிஃபனுக்கு நினச்சிட்டு தான் யோசித்தோம். சரி சும்மா ஆளுக்கு ஒரு 2 பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா சுத்தமாக வீட்டில் சாப்பிடாமலே கிளம்பிட்டோம். இந்த டைம் வந்து யூடியூப் மீட்டப்புக்கு ஹைதராபாத்லேருந்துலாம் கூட வந்திருந்தாங்க. ஏன்னா 2, 3 பேர் வந்து பேசினாங்க. பரவாயில்ல தெலுங்காக இருந்தாலும் நம்ம சேனலில் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு நான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஸ்பைசி சமையல்லாம் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசினாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. பரவாயில்ல மற்ற லாங்குவேஜில் கூட நம்மளை நோட் பண்ணுறாங்களே அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் வந்துட்டு அப்போ ஒரு மீட்டப் வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு மீட்டப் இது வரைக்குமே இவங்க கண்டக்ட் பண்ணவே கிடையாது. ஏன்னா மெட்டாவில் வந்துட்டு சூப்பராக கண்டக்ட் பண்ணாங்க. அந்த டைமில் கெஸ்ட்டு யாரெல்லாம் வந்தான்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. டிடி வந்தாங்க, அப்புறம் கிரிக்கெட் பிளேயர்லாம் வந்தாங்க, அதுவும் இல்லாமல் தமன்னாலாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதான் ஒரு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ வந்த கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மதன் கௌரியராலேருந்து இர்ஃபான்லேருந்து எல்லாருமே இந்த மாதிரி பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அப்போ இருந்தாங்க. நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஏன்னா மெட்டா கண்டக்ட் பண்ணதுனால எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்தாங்களா. அது வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு, பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. லீலா பேலஸில் தான் அப்போ வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் போனது அது. அப்போ வந்துட்டு என்ன மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அப்போ ஸ்பைசி சமையல் மட்டும் தான் இருந்துச்சு, அந்த பேஜ் மட்டும்தான். ஸோ ஒரு ஆள் மட்டும்தான் போகணும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார் வீட்டுக்கு. எனக்கு அப்போ வர புதுசாக நான் யார்கிட்டையுமே நான் போய் பேசவே இல்லை. அப்படியே போயிட்டு நின்றுட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா எல்லாருமே அப்போயே ஒரு பெரிய கேங்காக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. இப்போயுமே நான் போன ஈவெண்ட் வந்துட்டு என்னென்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வரல. இப்போ போக போக யாருமே பெருசாக வர மாட்டாங்க. சும்மா அட்டன் பண்ணிட்டு வருவோன்ட்டு தான் போனோம். ஆனால் அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக போர் தான். அதுவும் இல்லாமல் ஒரு சில ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறேன்னு ஒரு மாதிரி டாபிக்லாம் கொடுத்து அதில் ஷார்ட்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆக்ட் பண்ணுற மாதிரிலாம் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. சரின்னு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஃபீனிக்ஸில் வந்துட்டு மம்மியை புக் பண்ணியிருந்தோம் மூவிக்கு. அங்கே போயிட்டோம். அது ஏன்னா இதுக்கு வீட்டுக்கே போயிருக்கலாமான்னு தோணுச்சு. மூவி வந்து பயமாலாம் இல்லை, ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்தது படம் ஃபுல்லாக. நான் கூட ரொம்ப ஹாரராக இருக்கும், ரொம்ப சவுண்டு வருமே, இந்த டைமில் போகணுமான்லாம் யோசிச்சு தான் போனேன். ஆனால் அந்தளவுக்கு பயம் இல்லை, கொஞ்சம் அருவருப்பு தான். அப்படி பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். சரி நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதோட நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஹெல்த்தியாக இருங்க. பாய்.